என் அருமைக்குரிய பெருமக்களே, இந்த ஷஹருல்லா அல்லாஹ்வுடைய மாதமான மாதத்திலே மிகப்பெரிய மாற்றங்களை நாம் உருவாக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த மாதத்திலே மிகப்பெரிய நன்மைகளை சேகரிப்பதற்கு மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லா மாதங்களை போன்றும் இந்த மாதத்தை வீணாக கழித்து விட்டோம் என்றால் அருமைக்குரிய பெருமக்களே, எம்மை போன்ற ஒரு நஷ்டவாதிகள் யாராக இருக்க முடியும்? அருமைக்குரிய பெருமக்களே, இந்த மாதத்தில் இந்த வருடத்தின் முதல் நாளில் இருந்து கொண்டிருக்கிறோம். மாஷா அல்லாஹ், வெள்ளிக்கிழமையில் அது தொடங்கி இருக்கிறது என்பது மிகப்பெரிய சந்தோஷத்துக்குரிய விடயம். இப்படிப்பட்ட இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய மிகவும் பேணிப்பான பாதுகாக்கக்கூடிய ஒன்று இருக்கிறது தெரியுமா? ஒரு முஸ்லிமின் உயிராக இருக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது தெரியுமா பெருமக்களே? அஸ்ஸலா, தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. எம்மில் எத்தனை பேர் இன்று சுபஹ் சொல்லுதோம்? எம்மில் எத்தனை பேர் இன்னும் ரப்புடைய மாளிகைக்கு வருவதற்கு தயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை யோசிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அருமைக்குரிய பெருமக்களே, தொழுகை இருக்கிறது அல்லவா, இது ஒரு முஸ்லிமின் உயிராக இருக்க வேண்டும். அருமைக்குரிய பெருமக்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரப்புல் ஆலமீன் விண்ணுலகுக்கு எடுத்தான் அல்லவா? எந்த சந்தர்ப்பத்தில் எடுத்தான் தெரியுமா? கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்க பலமாக இருந்த இருவர்கள் மரணித்து விட்டார்கள். கடும் கவலையில் எம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த தருணத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஹபீபுடைய உள்ளத்தை மகிழ்விப்பதற்காக, தன்னை காட்டுவதற்காக 7 வானத்தை தாண்டி அடித்து தன்னை காட்டினான் ரப்புல் ஆலமீன். இப்படி காட்டிய ரப்புல் ஆலமீன் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பரிசாக கொடுத்தது எது? எத்தனையோ விடயங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் ரப்புக்கு கொடுக்க முடியும். ரப்பால் இயலாத ஒன்று இருக்கிறதா? ரப்புனால் செய்ய முடியாத ஒரு காரியம் இருக்கிறதா? குன் என்ற வார்த்தையில் அது ஆகிவிடும். ஒரு சக்தி பெற்ற அல்லாஹ் மாலிக் முல்க் ரப்புல் ஆலமீன் கண்மணி ரசூலுல்லாஹை கூப்பிட்டு அழைத்து கண்மணிக்கு கொடுத்த பரிசு அது அஸ்ஸலா, தொழுகை அல்லவா பெருமக்களே? லேசாக கடந்து செல்கிறோமே, இந்த தொழுகையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 வானங்களுக்கு மேலால் அழைத்து தன்னை காட்டி தன் ஹபீபுக்கு, தன் நேசருக்கு அன்பளிப்பாக கொடுத்தார். இந்த தொழுகை சாதாரணமாக விடயமாக இருக்குமா பெருமக்களே? சாதாரணமாக இருக்குமா? யோசித்து பாருங்கள். மாலிக்குல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசனான காலிக்கான ரப்புல் ஆலமீன் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தார். அஸ்ஸலா என்றால் அது சாதாரணமாக இருக்க முடியாது. அருமைக்குரிய பெருமக்களே, இது மாத்திரமா? இஸ்லாத்தின் 50 கடமைகளை எடுத்து நோக்குவோம். 50 கடமைகளில் ஜகாத் எடுத்துக் கொள்ளுங்கள். வசதி இருந்தால் கொடுக்க முடியும், வசதி இல்லாத ஜகாத் கொடுக்க தேவை. நோன்பு எல்லாரும் பிடிக்கணும். நோயாளி, கடும் நோயினமாக இருக்கிறார், பால் ஊட்டக்கூடிய தாயாக இருக்கிறார், சலுகை கொடுக்கிற இஸ்லாம். நீங்கள் நோன்பு நோக்காம இருக்க முடியும் என்று சலுகை கொடுக்கிறது. உன்னதமான கடமை ஹஜ்ஜி கடமை எடுத்து பார்க்கிறோம். ஹஜ்ஜிலே யாருக்கு உடலாலும் பொருளாலும் சக்தி இருக்கிறதோ இவருக்கு தான் ஹஜ்ஜி கடமை, இல்லையா? இது அருமைக்குரிய பெருமக்களே, எல்லாத்துக்கும் சாட்டை வச்ச ரப்புல் ஆலமீன் அஸ்ஸலா, இந்த தொழுகைக்கு எந்த சாட்டை வைத்திருக்கிறான்னு யோசித்து பாருங்கள். ஏதாவது சாட்டை சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு காரணத்தை தொழுகைக்கு சொல்ல அல்லாஹ் இடம் கொடுத்திருக்கிறானா? மனிதா உனக்கு தண்ணீர் இல்லையா? தொழுவதற்கு உரு செய்வதற்கு தண்ணீர் இல்லையா? தயமம் செய்தாவது தொழுது கொள். எந்த அளவு நம்ம சாதாரண நினைச்சு போறோமே, லோகர் தான் அது பார்த்துக்கொள்ளும். அசல் தானே, வாங்க அது கேட்டுட்டு போட்டு. இந்த லேசா கடற்கிழமை பெருமக்களே, இந்த தொழுகை எவ்வளவு உன்னதம் தெரியுமா? ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், மார்க்கம் வழிகாட்டுகிறது, நீ தண்ணீர் இல்லாத பட்சத்தில் தயமம், மண்ணை கொண்டு தயமம் செய்து தொழுது கொள். மண்ணை கொண்டு தயமம் செய்தாய், உன்னால் நிற்க முடியவில்லையா? அடியாரே, நிற்க முடியவில்லையா? இருந்து தொழு, உட்கார்ந்து தொழு, கதிரையிலோ கட்டிலோ அமர்ந்து ரப்பை நிலை. அதுக்கு முடியாதா? ஏறாமல் இருக்கிறதா? படுத்தாவது தொழு அடியாரே, படுத்தாவது தொழு. படுத்து முன்னா சொல்ல முடியவில்லையா? கடைசி கட்டமா கால்கையை உசுப்ப முடியாதா? உயிர் பிரிகின்ற தருணத்தில் இருக்கிறதா? தொழுகை நேரமா? கண்ணால் சைக்கினை செய்தாவது தொழு. எந்த அளவுக்கு வற்புறுத்தல்! பிரயாணம் செய்கிறாயா? கடந்தூரமா? நீ பிரயாணம் செய்கிறாயா? யாரே நீ சுருக்கி தொழு. அசரை உருவமா லுகரோடு சேர்த்து தொழு விட்டு போ. 4 தடவை பிரயாணம் என்றால் சுருக்கி 2 தொழு என்று வற்புறுத்துகிறதே. காரணம் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலாஹ். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய சந்தோஷம், மன நிம்மதி, எவ்வளவுதான் கோடிக்கணக்கான காசுகள் இருந்தாலும், எவ்வளவு கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்தாலும், எவ்வளவு கோடிக்கணக்கான அற்புதங்கள் பொக்கிஷங்கள் எம்மிடத்தில் இருந்தாலும், மன நிம்மதி ஒன்று இல்லை என்று இருந்தால் இது இருந்ததுக்கு பலன் இருக்குமா? சரியான காசு இருக்கு, ஆனா வீட்டுல நிம்மதி இல்லை, மனசு எப்ப பார்த்தாலும் டென்ஷன், எப்ப பார்த்தாலும் கவலை, எல்லாம் இருந்தும் இல்லாத போது இருக்கிறாரே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மன நிம்மதியை தேடுகிறீர்கள் அடியானே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னதமாக தந்தது அஸ்ஸலா, தொழுவது அடியானே, அங்கு மன ராகத்து இருக்கிறது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதுதான் அந்த தொழுகைதான் என் கண்குளிர்ச்சி என்று சொன்னார்களே. மறந்து விட்டோம் அடியார்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, என் இஸ்லாமிய பெருமக்களே,
லேசாக கடந்து செல்கிறோமே. இந்த தொழுகை இருக்கிறதா அவ்வளவு உன்னதத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை நாம் மறந்து விட்டோம். இந்த உன்னதமான மாதத்தில் தொழுகை எடுத்து நடக்கவில்லை என்றிருந்தால் மிகப்பெரிய நஷ்டவாதிகள் என்பதை போல எம்மை போல யாருமே இருக்க முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமைக்குரிய பெருமக்களே, என் இஸ்லாமிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு எத்தனையோ வசியத்துக்கள் செய்தார்கள். எத்தனையோ வசியத்து. இந்த வசியத்தில் கடைசி வசியத்தின் கண்மணி ரசூலுல்லாஹ் வார்த்தை என்ன? ஆகிரு கலாமி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி வார்த்தை எது தெரியுமா? கடைசி வார்த்தை எது தெரியுமா? அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலா. தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள், தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள், தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள் என்று இருக்குமாக இருந்தால் எவ்வளவு உன்னத பெருமக்களே இந்த தொழுகையை நான் நீங்கள் பொறுப்போக்க விட்டு செல்கிறோமே. இந்த தொழுகை எந்த அளவு உன்னதத்தை யோசித்து பாருங்கள். குடும்பத்தில் ஒரு வாப்பா மூத்தாக இருக்கிறார் என்றால் பிள்ளைகளுக்கு கூப்பிட்டு சில வசியத்தை செய்வார். மகனே வாப்பாட கடன் இருக்காத கொடுத்துடு, இதற்கு இதை செஞ்சிரு, தம்பிக்கு இதை கொடு, வாப்பா இது சில வசியத்துக்கள் ஏதோ வசியத்தை செஞ்சிருப்பாரு. ஆனா 1-2-3 தான் புறக்கி கடைசியா சொல்லியிருப்போம். இதே போன்ற கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வார்த்தையாக சொன்னார்கள் அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலா. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சுபஹ் தொழுகின்ற தருணத்தில் ஒரு முனாஃபிக் நஞ்சு ஊட்டப்பட்ட கத்தியினால் குத்துகிறான். மதிமயங்கி கீழே விழுகிறார்கள். மயக்கத்தில் இருந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண் விழித்து பார்க்கின்ற தருணத்தில் முதலாவது கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? நான் தொழுது விட்டேனா இந்த வார்த்தையை கேட்ட ஒரு ஜனாதிபதி சொல்வார்கள். அந்த தருணத்தில் ஒரு வார்த்தை சொல்வார்கள், லா ஹல்ல ஃபில் இஸ்லாம், லா ஹல்ல ஃபில் இஸ்லாம். இஸ்லாத்தில் எந்த ஒரு பங்கும் கிடையாது. யாருக்கு தெரியுமா? லிமன் தரக ஸலா, யார் தொழுகையை விட்டு செல்கிறாரோ, யார் தொழுகை இல்லாமல் வாழ்கிறாரோ இவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் கிடையாது. இந்த அளவு வற்புறுத்தி சொல்லுமாக இருந்தால் எந்த அளவு உன்னதம் பெருமக்களே இந்த தொழுகை, எந்த அளவு உன்னதம். லேசா கற்கலாமா? லுகத்தானே என்று விட்டு முடியுமா? நாளை என்று சொல்ல முடியும் என்று விட்டுவிட முடியுமா? நோம்பிலிருந்து ரமலானிலிருந்து தொழுவோம் என்று விட்டுவிட முடியுமா? இந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து தொழுவோம் என்று விட்டுவிட முடியுமா? தொழுகை சுபஹிலிருந்து தொழுகை ஆரம்பிப்போம் என்று விட்டுவிட முடியுமா? பெருமக்களே யோசித்து பாருங்கள் எந்த அளவு முக்கியமானது என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். மன் ஃபாத்தத்து ஸலாத்து, யாருக்கு தொழுகை இல்லாமல் தொழுகை தப்பி விடுகிறாரோ, யார் தொழுகை விட்டு விட்டாரோ எதை போன்று தெரியுமா? அவர் எதை போன்று தெரியுமா? ஒருவருடைய குடும்பங்கள் சொத்துக்கள் எல்லாம் திடீரென்று வந்து பார்க்கிறார். காலையில் போனால் வந்து பார்க்கிறார், வீட்டு ஒன்றும் இல்ல, பிள்ளைகளும் இல்ல, பொஞ்சாதியும் இல்ல, குடும்பமும் இல்ல, எல்லாரும் மூத்தாயிட்டாங்க. சரி, சொத்துக்கள் என்ன, வீடும் இல்லை, எதுவும் இல்லை, இரவு பாலாக உழைத்து எதுவுமே இல்லாமல் போனால் அந்த மனிதன் எந்த அளவு கஷ்டப்படுவான் யோசித்து பாருங்கள். எவ்வளவு கவலையா இருக்கு. நம்ம ஒரு புள்ள மூத்தானாலே துடி துடிக்கிறோமே. என் கடையில் ஒன்று நெருப்பு பத்தி விட்டால் துடி துடிக்கிறோமே. இதயமெல்லாம் பதறுகிறது. நான் சம்பாதித்த கஷ்டப்பட்டு உழைத்த பாசத்தை ஊட்டி வளர்த்த என் குழந்தை மரணத்தை என்ன தாங்க முடியவில்லை என்று துடிக்கிறோமே. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதே போன்றுதான் யார் தொழுகை விடுகிறானோ இவர் இதே போன்று நிலைமையில் கவலையில் ஒருவர் இருப்பாரோ அதே போன்று இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள சொன்னார். எந்த அளவு முக்கியத்துவம் இஸ்லாம் கொடுக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். அருமைக்குரிய பெருமக்களே, இன்னும் சொல்ல போனால் முஹர்ரம் மாசம் வந்தா முஹர்ரத்தை பத்தி பேசுறோம். ரமலான் மாசம் வந்தா ரமலானை நோன்பு பத்தி பேசணும், ரமலானை சிறப்பை பத்தி பேசணும். ரமலான பேசுறோம். இப்ப ரமலான் மாசம் வந்தாட்டா ஹஜ்ஜை பத்தி இப்ப பேசுறோம். ஹஜ்ஜி கடமை, ஹஜ்ஜி மாசம் வந்துட்டா ஹஜ்ஜி செய்ய போறாங்களா, ஹஜ்ஜிட சிறப்பு, மக்களோட சிறப்பு, அங்க அது செய்யறதுக்குரிய சிறப்பு, இதெல்லாம் பேசுறோம் இல்லையா? அப்ப அந்த மாசம் வந்து தான் பேசுறோம். இப்படித்தான் எல்லாம் ஆக்கி இருக்கிறான். ஆனால் தொழுகையை யோசித்து பாருங்கள். தொழுகை எப்போது பேசப்படுகிறது, எப்போது ஞாபகமூட்டப்படுகிறது? ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, ரப்புல் ஆலமீன் 5 தடவை ஞாபகமூட்டுகிறான். அல்லாஹ் பாங்கிலே சொல்றார், ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ். 5 நேரம் ரப்புல் ஆலமீன் ஒரு நாளைக்கு 5 தடவை ஞாபகமூட்டப்படுகிற மாதங்களில் அல்ல, வருடத்தில் அல்ல, கிழமைகளில் அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நாளும் ஞாபகமூட்டுகிறான். தொழுகை அவ்வளவு முக்கியம் பெருமக்களே. ஒவ்வொரு நாளும் யோசித்து பாருங்கள். தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள், வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள். இந்த ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் இந்த அடியார்கள் மறந்து விடக்கூடாது என்பதற்காக, என்னை ஒருபோதும் இந்த தொழுகையை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக ரப்புல் ஆலமீன் இப்படி சந்தர்ப்பத்தை ஒவ்வொரு நாள் விடுவிக்கிறானே. தொழுகை லேசா பெருமக்களே. கடைசியாக ஒரு விடயத்துக்கு வருவோம். எந்த அளவு பாரதூரம் தெரியுமா இந்த தொழுகை? ஒரு மனிதன் ஒரு காட்டுக்கு செல்கிறார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் பெருமக்களே தொழுகையின் உன்னதத்தை. காட்டுக்கு செல்கிறோம், ஒரு வேட்டை நாயை கூட்டி செல்கிறோம். போத்துல ஒரு சொட்டு தண்ணி இருக்குது, ஒழு செய்யறதுக்காக கொண்டு போறோம். விடிய வலிக்கிட்டாங்க, லொஹர் தாண்ட போது அளவு உடனே ஒளி செய்யணும், லொஹரை தொழணும் என்ற ஆசையோடு பார்க்கிறோம். நாய் தண்ணி தாவத்தில் துடி துடித்துக் கொண்டிருக்கிறது. நாய் தண்ணி தாவத்தில் துடி துடிக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாம் என்ன வழிகாட்டுவது தெரியுமா? இஸ்லாம் சொல்கிறது, மனிதா அந்த தண்ணீரை நாய்க்கு கொடு. தாகத்தில் துடித்துக் கொண்டிருக்கிறது அல்லவா, இந்த நாய்க்கு தண்ணீரை கொடுத்து விட்டு தண்ணீரை உன்னில் ஒளி செய்ய போதாமல் வந்தால் பரவாயில்லை, நீ தயமம் செய்து தொழுது கொள் அடியானே என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. இந்த தருணத்தில் ஒழு செய்வதற்கு ஒரு சொட்டு தண்ணி தான் இருக்குது. ஒரு தொழுகை இல்லாத கூட்டாளியோடு கூட போனோம், மனுஷன் துடி துடித்து தண்ணி தாவத்தில் அவதிப்படுறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சந்தர்ப்பத்தை இஸ்லாம் என்ன சொல்கிறது தெரியுமா? நாய்க்கு தண்ணீரை புகட்ட சொன்ன இஸ்லாம், ஒரு நாய் துடி துடிக்கும் போது தண்ணீரை கொடுத்து நீ தயமம் செய்து தொழு என்று சொன்ன இஸ்லாம் இந்த தருணத்தில் சொல்கிறது, நீ தொழு செய்து தொழுகள், அவனுக்கு தண்ணீர் கொடுக்காதே, தாரிக்கு ஸலா, தொழுகையை விட்டவனுக்கு தண்ணீரை கொடுக்காதே என்று சொல்லுமாக இருந்தால்
அண்டையும் பண்டையும் பாசத்தையும் ஒழுக்கத்தையும் நாகரிகத்தையும் காட்டி தந்த இஸ்லாம் தொழுகை இல்லாதவனுக்கு எந்த ஒரு இலக்கம் காட்ட கொடுக்கவில்லை என்றிருந்தால் உன்னதத்தை அறிந்து கொள்வோம் பெருமக்களை நானும் நீங்கள் எந்த அளவு உன்னதம் தொழுகையான மகனுக்கு தொலாட்டி பிரச்சனை சரிக்கணும் இல்லையா வாப்பா சொல்லாம அது பிரச்சனை கொண்டாடி நம்ம மனைவியில் சமைக்கிறாங்க வீட்டு வேலை செஞ்ச தொலாட்டி பிரச்சனை பெருமக்களே நாளை கியாமத்துடைய நாளில் முதல் கேட்கப்படும் கேள்வி என்ன தெரியுமா? அஸ்ஸலா, தொழுதாயா மனிதா, தொழுதாயா மனிதா. இந்த வார்த்தை அல்லாஹ் கேட்க இருக்கிறான். இன்னும் சொன்னார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபைன் ஸலஹத், இந்த தொழுகை ஒரு மனிதனுக்கு சீராகி விட்டது என்றால், தொழுகை 100க்கு 100% சரி என்றிருந்தால், ஸலஹ ஸாயிரு அமலிஹி, அவனுடைய ஏனைய அமல்களும் சீராகிவிடும். வைதா ஃபஸதத், இந்த தொழுகை இல்லை, தொழுகை பசாதாக இருக்கிறது, தொழவில்லை, தொழுகை இல்லாமல் ஒரு அடியார் இருக்கிறார் என்றால் இஸ்லாம் சொல்லுகிறது, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஸத ஸாயிரு அமலிஹி, அவனுடைய ஏனைய அமல்களும் ஃபஸாது, அவனுடைய ஏனைய அமல்கள் சரியா இருக்கு என்று பார்க்க இயலாது, அவன் சரியா கடமைகளை செய்வான் என்று பார்க்க இயலாது, அவன் தகுதியா ஒரு அதிகாரி ஆனால் அவன் சரியான முறையில் கடமையை செய்வார் என்பதை எதிர்பார்க்க முடியாது, தன் பிள்ளைகளுக்கு சரியான கடமைகளை செய்வார் என்பதை எதிர்பார்க்க முடியாது, தனது மனைவிக்கு அவன் அநியாயம் செய்யாமல் இருப்பான் என்பதை நாம் சந்தேகித்துக் கொள்ள முடியும். ஏன் தெரியுமா? தொழுகை சீராக இருந்தால் அத்தனையும் சீர் என்கிறார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது இல்லையா? மாசத்துல வர அது சரி விடுங்க, 5 நேர தொழுகை நம்மளுக்கு ஜும்மாக்கு கஷ்டமா தான். இவ்வளவு வக்ஃபுல் இஸ்லாத்துல நம்மளுக்கு ஜும்மாக்கு நேரத்துக்கு வரது கஷ்டமா இருக்கு. யோசித்து பாருங்க, எவ்வளவு தூரத்துல அல்லாஹ் விட்டு தூரம் இருக்கும். பெருமக்களே, தொழுகை இல்லை என்றிருந்தால் நம்ம அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு தூரமாக இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். எத்தனை வருடம், எத்தனை மாதம் நாம் தொழுது யோசித்து பாருங்கள். தொழாமல் வாழக்கூடிய சகோதரர்களே, யோசித்து பாருங்கள். எத்தனை நாள் நான் சுபஹ் தொழுது, எத்தனை மாதம் நான் சுபஹ் தொழுது, அல்லாஹ்வை நினைத்து நான் எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது. ரப்பிடத்தில் நான் எந்த முகத்தோடு எனக்கு மரணம் வந்தால் எந்த முகத்தோடு செல்ல இருக்கிறேன். யோசித்துக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். என் அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் மீது கொண்ட இரக்கத்தில் பேசுகிறோம். இந்த புது வருடத்தில் அல்லாஹ்வுடைய மாதமான இந்த மாதத்திலிருந்து, இன்றையிலிருந்து, இந்த ஜும்மாவிலிருந்து பெருமக்களே, தொழுகை இல்லாமல் நானும் நீங்களும் இருந்தால் இந்த தொழுகையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். இவ்வளவு உன்னதத்தை, இவ்வளவோ வற்புறுத்தல் பெருமக்களை தொழுகை சொல்ல போல சொல்லிட்டே போக முடியும். நேரம் காலம் போதாது என்பதற்காக அருமைக்குரிய பெருமக்களே சுருக்கிக் கொள்கிறோம். தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள் என் அருமைக்குரிய பெருமக்களே. நான் நீங்கள் உயிராக நினைக்க வேண்டியது அந்த தொழுகை லேசுப்பட்டதல்ல பெருமக்களே. தொழுகத்தானே என்று போறதுடைய விஷயம் அல்ல. அது அவ்வளவு உன்னதத்தில் இஸ்லாமத்தில் வைத்திருக்கிறது. அவ்வளவு ஒட்டுமொத்த பவரை கொடுத்து இஸ்லாம் இந்த தொழுகை வைத்திருக்கிறது. அஸ்ஸலாத்து மிராஜுல் மூமின், அது ஒரு மூமினுடைய மேராஜ். அல்லாஹ்வோடு பேசக்கூடிய சந்தர்ப்பம் பெருமக்களே. இதை உதாசீனம் செய்வோமாக இருந்தால் நான் நீங்களும் ஜோசியை கடமைப்பட்டவராக இருக்கிறோம். வயோதிபம் 60 வயசு ஆயிட்டு இன்னமும் தொழுகை இல்லை. நமக்கு 80 வயசு ஆயிட்டு இன்னொரு 10 வருஷம் அவசரோட இது மட்டும் தைரியத்தோடு இருக்கிறோம் பெருமக்களே. அல்லாஹ் அந்த டைமத்தில் மௌத்து வந்தால் என்ன செய்ய இருக்கிறோம் பெருமக்களே? என்ன செய்ய இருக்கிறோம்? என்ன சொல்ல இருக்கிறோம்? தொழுகையோடு சென்றால் வெற்றி பெருமக்களே. அங்கு தொழுகை என்ற அந்த அற்புதம் இல்லை என்றிருந்தால் அவருடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள், கயாமத்துடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இளைஞர்களே, தொழுகையும் வாழ்க்கையை மாற்றும். வயோதிபர்களே, அருமைக்குரிய சகோதரர்களே, தொழுகைதான் இந்த ஒட்டுமொத்த இஸ்லாத்தின் வெற்றி தொழுகையில் தான் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். ஆக அருமைக்குரிய பெருமக்களே, இந்த நல்ல மாதத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னுடைய பாவங்கள் அத்தனை மன்னித்தருள் பாடிப்பானாக, குற்றம் குறைகளை மறைப்பானாக, நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தந்தளி பாடிப்பானாக. ரப்பே ரப்பே, உன் ஐநேரம் உனக்கு சுஜூது செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை தாயா அல்லாஹ், அந்த மனப்பாங்கை தாயா அல்லாஹ், உன்னை விட்டு தூரமாக்கி விடாத ரப்பே, உன்னை விட்டு தூரமாக்கி விடாத ரப்பே. இந்த உன்னதமான முஹர்ரம் மாதத்தில் இருந்து ரப்பே ரப்பே உன் ஐநேரம் தொழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் ரப்பே. யா அல்லாஹ், நல்ல நிலையில் இருக்கும் தருணத்தில் யா அல்லாஹ் மௌத்தை தந்து விட ரப்பே. தொழுகை இல்லாத சந்தர்ப்பத்தில் மௌத்தை தந்து விடாத ரப்பே. தொழுகையோடு இருக்கக்கூடிய தருணத்தில் சுபஹ் தொழுத வண்ணமோ, லுஹர் தொழுத வண்ணமோ, அஸர் தொழுத வண்ணமோ, மக்ரிப் தொழுத வண்ணமோ, இஷா தொழுத வண்ணமோ தொழுகைக்கு அடுத்ததாக மௌத்தை தந்து யா அல்லாஹ் எங்கள் மரணத்தை சிறப்புப்படுத்தி யா அல்லாஹ், மரணத்தை சிறப்புப்படுத்தி யா அல்லாஹ். யாரெல்லாம் நோயோடு கஷ்டப்பட்டு இந்த ஜும்மாக்கு வருகை தந்தார்களோ யா அல்லாஹ் அவர்களை நோயை இலகுபடுத்தி ரப்பே. யாரெல்லாம் நல்ல ஹாஜத்துக்களோடு ரப்பே உனக்காக அர்ப்பணம் செய்து ஒவ்வொரு நாளும் தொழுகையில் ஈடுபடுகிறார் ரப்பே, அவர் தொழிலிலே பரக்கத்து செய்ய அல்லாஹ், பொருளாதாரத்தில் பரக்கத்து செய்ய அல்லாஹ், அவர் வீட்டிலே பரக்கத்து செய்ய அல்லாஹ். உன்னை நம்பி வாழக்கூடிய மக்களை யா அல்லாஹ் ஒருபோதும் நீ கைவிட மாட்டாய் என்ற நம்பிக்கையோடு கேட்கிறோம் ரப்பே. அவர்களுக்கு நீ மேலும் மேலும் இரக்கம் ரஹ்மத்தும் செய்து அருள்பாலிப்பாயாக யா அல்லாஹ் யா ரஹ்மானே. இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த வருடத்தில் என்னென்ன நலவுகள் எல்லாம் வர இருக்கிறதோ அவை அனைத்து நிரப்பமாக எமக்கு தந்தருள்பாலிப்பாயாக யா அல்லாஹ். இந்த மாதத்தில் என்னென்ன கெடுதிகள் எம்மை தொடர் இருக்கிறதோ, எம்மை என்னென்ன கெட்ட விடயங்கள் எம்மை தொடர் இருக்கிறதோ அவைகளை விட்டு யா அல்லாஹ் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தை கொண்டு அவர்களின் போற்றினால், நாதாக்கள் அவுலியாக்களின் போற்றினால் ரப்புல் ஆலமீனே அந்த கெடுதிகளை விட்டு பாதுகாத்து அருள்பாலிப்பாயாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.